பணியில் பல சாதனைகளை புரிந்து வரும் ஜாய் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பல கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. இறை பழனிசாமியை வணங்கிவிட்டு ஐயா பழனிசாமி பின்னாடிதான் பாஜக இருக்க வேண்டும் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடர்வது ஏன் இப்போ பாரதிய ஜனதா என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு? 12வது ஆண்டு முடிய போகுது. இங்கே எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? RSS அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது. அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 இவ்வளவு காலம் வராது. திடீர்னு இப்போ இந்த 15 ஆண்டுல ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை. இப்போ எதை தொட்டா இங்கே நுழையலாம்ங்கிறீங்க. அவன் வெறுங்கையோடவும் இல்லை, அவன் வேலோட வேற இருக்கான். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மாநாடு சிறக்கட்டும், நான் வாழ்த்துறேன். போற்றுங்க எங்கள் இறையே, அதில் எனக்கு பெருமை. தமிழில் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. எங்கள் இறைக்கு முன்பு உங்களுக்கு தமிழையும் முருகனையும் பிரிப்பீங்களா? தமிழையும் முருகையும். தமிழ் இறை, தமிழே அவன்தான். அந்த தமிழ், அந்த முருகனுக்கு திருச்செந்தூரில் குடமுழுக்கில் நன்னீராட்டில் தமிழில் மந்திரங்கள் ஓதணும், திருப்புகழ் பாடணும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு தமிழில் மந்திரங்கள் ஓதணும்னு இந்த மாநாடு வலியுறுத்துமா? என் கேள்விக்கு பதில் இருக்குமா? இன்னைக்கு தெரியணும்ல. மாநாட்டு தீர்மானங்களில் தமிழ் இறை முருகனுக்கு முன்பு, தமிழ் இறை சிவனுக்கு முன்பு தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படணும், 12 திருமறைகள் ஓதப்படணும். குறைஞ்சபட்சம் எங்கள் மூதாதை அருணகிரிநாதர் எழுதிய அருள் கொடையாக இருக்கிற திருப்புகழை பாடணும்னு வலியுறுத்துமான்னு கேட்குறேன். வேற கேள்வி என்ன கேட்டீங்க? ஆங்கிலத்தை விட்டுருவோம், இந்தியை எல்லாரும் படிச்சிருவோம். இந்த நிலப்பரப்பை விட்டு வெளியில் போனால் அது பயன்படுமாங்கிறது சொல்லுங்கள். அமெரிக்கா போகிறேன், இப்போ ரஷ்யா போகிறேன், இவங்களே பயணம் பண்ணுறாங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் நம்முடைய ஐயா நரேந்திர மோடியே பல்வேறு நாடுகள், நம் நாட்டின் தலைவர்கள் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணுறாங்க. அந்த நாடுகளில் போய் எந்த மொழியில் நீங்கள் தொடர்பு கொள்வீங்க? சொல்லுங்க. இந்தி மொழியின் தோற்றம் எப்போது? 500 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருச்சா இந்தி மொழி? கேள்விக்கு பதில் இருக்கா? என்னுடைய தோற்றம் தொடக்கம் எப்போது? எல்லா மொழிகளையும் அழித்துட்டு ஒரே மொழியை நீங்கள் நிலைநாட்ட நினைக்கிறது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் தேச ஒற்றுமைக்கும் இது ஏற்புடையதாக இருக்குமா என்று அறிவார்ந்த பெருமக்கள், அதிகாரத்தில் இருக்கவங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். உங்கள் தாய் அழகானவள், அறிவானவள்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்கிறோம். என் தாய் இழிவானவள், அவள் அறிவற்றவள்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் அருகதையோ தகுதியோ கிடையாது. சும்மா தேவையற்று குழப்பிட்டு கூடாது. கல்வி பணியில் பல சாதனைகளை புரிந்து வரும் ஜாய் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டேஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பல கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.